அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். வைஷ்ணவ சமயத்தினுடைய ஆணிவேராக கருதப்படுவது ஆழ்வார்கள் பாடியருளிய தமிழ் பிரபந்தங்களாக இருக்கும் திவ்ய பிரபந்தங்கள். ஆழ்வார்களை திவ்ய சூரிகள் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்திலே அழைப்பார்கள். உயிர்களுக்குள்ளே உயர்ந்தவர்களாக இறைவனுடைய காரணமற்ற கருணைக்கு பாத்திரர்களானார்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அவர்கள் பேரில் மட்டும் ஏதோ காரணத்தினால் கருணை கொண்டான் என்று சொன்னால் அது ஒரு விதத்தில் ஓரவஞ்சனை போல் ஆகிவிடும். அதனால் இறைவன் எந்த காரணமும் பற்றாது அவர்கள் பேரிலே தன் கருணையை வெளிப்படுத்தினான் என்று சொல்லி நிர்ஹேதுக கிருபை, அதாவது காரணமற்ற கிருபை, எதொன்றையும் எதிர்பாராது அவர்கள் பேரிலே செய்த கருணை என்று சொல்லுவார்கள். அப்படி இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு அழகு தமிழால் ஆயிரம் பாடல்களால் அரங்கத்து அம்மானை பாடிய சிறப்புடையவர்கள் ஆழ்வார்கள். அடியார்களுக்குள்ளே இந்த ஆழ்வார்கள் பன்னிருவர் என்று சொல்லி வைணவ சமயத்தில் அவர்களை தொடர்ந்து ஆச்சாரிய பரம்பரை என்று தொகுத்து ஆச்சாரியர்களை வழிமைப்படுத்தி சொல்லுவார்கள். அந்த விதத்தில் ஆழ்வார்களுடைய காலத்திற்கு பிறகு வரலாற்று போக்கில் பார்த்தால் ஒரு 7-8ஆம் நூற்றாண்டு அதற்கு பிறகும் இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஒரு 8ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஆழ்வார்களுடைய காலத்தை சொல்லுவார்கள். அந்த விதத்தில் அவர்கள் காலத்திற்கு பிறகு சில காலங்கள் இந்த தமிழ்மறைகளான திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்கள் பாடியருளிய பாசுரங்கள் வழக்கில் இல்லாமல் மறைந்து போனது என்று ஸ்ரீ வைஷ்ணவ குருபரம்பரை நூல்கள் சொல்லுகின்றன. என்ன காரணத்தினால் என்பது இன்னும் நீளமான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் ஏதோ காரணத்தால் இந்த ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தங்களாகிற இந்த 4000 தமிழ் பாசுரங்கள் வழக்கில் இல்லாமல் அதனுடைய சிறப்புகள் மங்கிப்போய் பாடும் வழக்கம் கோயில்களிலோ வைணவர்கள் இல்லங்களிலோ இல்லாமல் போனது என்று அறிகிறோம். அப்படியானால் இந்த பிரபந்தங்கள் இன்று நம்மிடையே பிரபலமாக மீண்டு வந்ததற்கு என்ன காரணம்? யார் காரணம்? யார் மூலமாக இவை மறுபடியும் நம்மை வந்து சேர்ந்தன? இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றித்தான் நாம் பேச இருக்கிறோம். ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ற ஒரு வைணவ ஆச்சாரியர், அவரைத்தான் ஆச்சாரிய பரம்பரையில் முதல் ஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுவார்கள். அவருடைய திருநாமம் ரங்கநாத முனி என்பது. யோகாபியாசத்தில் அவர் தலைசிறந்து விளங்கியதால் அஷ்டாங்க யோகம் கைவரப்பெற்றவர். அதனால் அவரை ரங்கநாத முனி என்றே அழைப்பார்கள். அப்படி ஒரு உயர்ந்த பக்குவ நிலையிலோடு கூடியவர் காட்டு மன்னார் கோயில் என்றழைக்கப்படும் திருத்தலம். இன்றைக்கு சிதம்பரத்தை அடுத்திருக்கக்கூடிய காட்டு மன்னார்குடி, அதற்கு வீரநாராயணபுரம் என்றொரு பெயரும் உண்டு. சோழ மன்னர்களில் வீரநாராயணன் என்பதை பொதுவான பட்டப்பெயராக சிலர் கொண்டிருக்கிறார்கள். பராந்தகனுடைய காலத்திலே அந்த பெயர் இன்னும் பிரபலமாகவே இருந்திருக்கிறது. வீரநாராயணன் என்றழைக்கப்பட்ட அந்த மன்னன் பேரிலேயே அமைந்ததால் அந்த தலத்திற்கு வீரநாராயணபுரம் அல்லது காட்டு மன்னார்குடி என்று பெயர். அங்கே மன்னார் என்று சொன்னால் மாடு மேய்க்கக்கூடிய கோலத்தில் கண்ணன் காட்சி தரக்கூடிய நிலை. கையிலே செண்டு வைத்து கொண்டு மாடுகளை மேய்க்கும் கோலத்திலே கோபாலனாக கண்ணன் காட்சி தரும் அந்த நிலை. அந்த ஸ்தானத்திலே அந்த சொரூபத்தோடு கூடி இறைவன் திருக்கோயில் கொண்டிருப்பதால் அந்த தலத்திற்கு மன்னார்குடி, காட்டு மன்னார்குடி என்று பெயர். அங்கே அந்த இறைவனுக்கு தொண்டு செய்து வரக்கூடிய அர்ச்சகர்களாக இருந்து தொண்டு செய்து வரக்கூடிய உயர்குடியைச் சேர்ந்தவராகத்தான் இந்த ரங்கநாத முனி என்பவரை பார்க்கிறோம். ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு வைணவ சமய நெறியை, ஆழ்வார்கள் மூலமாக வந்த அந்த நெறியை பரப்பி பெருமையடைய செய்த சிறப்பு இவரையே சாரும். இவருடைய புராணம் என்ன? இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன? இவர் அர்ச்சகராக அந்த திருக்கோயிலிலே பணி செய்து வந்தவர். அப்படி இருந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அருகிலே இருக்கக்கூடிய திருக்குடந்தை, கும்பகோணம் என்று இன்றைக்கு நாம் அழைக்கிறோமே அந்த திருத்தலம், அங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அமுதன், ஆறாவமுத பெருமாள் என்பது அவருடைய பெயர். அந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையினால் காட்டுமன்னார்குடியிலிருந்து கிளம்பி கும்பகோணம் நகரத்திற்கு சென்று சேர்ந்தார். அங்கே இறைவனை மனமுருகி தரிசித்தார். அவருடைய எழிலார்ந்த அந்த கோலத்திலே ஈடுபட்டு இறைவனை பலவாறும் புகழ்ந்தார். மங்களாசாசனம் என்று வைணவர்கள் சொல்லுவார்கள். எந்த குறையும் இல்லாமல் இந்த ஆலயம் நல்ல முறையில் வழிபாடெல்லாம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் மரபு. அதன்படியே நாதமுனிகளும் அந்த இறைவன் திருமுன்னர் நின்று மனமுருகி வேண்டிக் கொண்டே நின்றார். அப்போது திடீரென்று அழகான தமிழிசை பாடல்கள் அவர் செவிபட அங்கே இசைக்கப்பட்டன. யார் இது?
இவ்வளவு அருமையாக ஆழமான கருத்துக்களோடு கூடிய அழகுத்தமிழ் பாடல்களை பாடுகிறார்களே என்று பார்த்தபோது அங்கே வைணவ அடியார்கள் ஒரு திருக்கூட்டமாக நின்று கொண்டு அங்கே கிடந்த கோலத்தில் காட்சி தந்த ஆறாவமுதனான பெருமாளை பாடிக்கொண்டு நின்றார்கள். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அரைந்து கரைய உருக்குகின்ற நெருமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று தமிழிலே பாடி பரவினார்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது! இறைவனை அள்ள அள்ள குறையாத தெவிட்டாத அமிர்தம் என்று ஆறாவமுது என்று சொல்லி அழைப்பதும், திருக்குடந்தையாகிற அந்த தலத்தின் சிறப்புகளை பாடுவதுமாக அவருடைய அழகான கிடந்த கோலத்தை கண்ணாரக் கண்டு மனமுருகி பாடிய இந்த பதிகம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது! இவர் பேரிலே அத்தனை பற்றில்லாதவர்களுக்கு கூட இந்த பாசுரத்தின் தன்மையால் இறைவன் பேரிலே பக்தி பிறந்துவிடும், ஆசை வந்துவிடும். இவருக்கு நாம் அடிமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுமே, அப்படியன்றோ இருக்கிறது இந்த அழகுத்தமிழ் பாடல்கள் என்று மனம் நிறைய ஆசையோடு அங்கே பாடி முடித்த அவர்களிடம் சென்று, ஐயா, நீங்கள் எல்லாம் யார்? இப்போது நீங்கள் பாடிய பாடலை எங்கிருந்து பெற்றீர்கள்? இதை இயற்றியவர் யார் என்று பல கேள்விகளை முன்வைத்தார். வந்தவர்கள், ஐயா, நாங்களெல்லாம் மேலை நாட்டிலிருந்து வருகிறோம். மேலை நாடு என்பது இன்றைய கர்நாடக பகுதிகளை சொல்லுவது. அங்கிருந்து யாத்ரீகர்களாக வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய திருவரங்கம் முதலிய தலங்களை தரிசிக்க வேண்டி யாத்ரீகர்களாக வந்தோம். இந்த 10-11 பாடல்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு சொல்லி வைத்தது. இந்த பாசுரங்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பேரிலே பாடப்பட்டதால் இங்கே வந்து அவரை தரிசித்து அவர் முன்பாக இந்த 11 பாடல்களையும் பாடினோம் என்று சொன்னார்கள். ஆகா, இவற்றில் 11 பாடல்கள் தானா? நிறைவு செய்யும் போது குழலின் மலியச் சொன்ன 1020 என்று சொன்னீர்களே, புல்லாங்குழல் இசையை விடவும் இன்னும் இனிமையானதாய் இருக்கக்கூடிய 1000 பாடல்களில் இவை 10 என்று சொன்னீர்களே, அப்படி என்றால் இதிலே 1000 பாடல்கள் இருக்க வேண்டுமே, அவற்றையெல்லாம் நீங்கள் அறிவீரா என்று கேட்டபோது, மன்னிக்க வேண்டும் ஐயா, எங்களுக்கு இந்த 11 பாடல்கள் தான் பாடம். அதை வரைக்கும் நாங்கள் கற்று வந்திருக்கிறோம். அதை இந்த இறைவன் முன்பாக பாடினோமே தவிர மற்றைய பாடல்கள் எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பாடலை நிறைவு செய்யும் போது குருகூர் சடகோபன் என்று வருவதாலே திருக்குருகூர் என்ற தலத்தில் வாழ்ந்த சடகோபனான ஆழ்வார் தான் இவற்றை பாடியிருக்க வேண்டும். ஒருவேளை அங்கே சென்று, திருக்குருகூர் என்பது தாமிரபரணி நதிக்கரையிலே பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மையான திருத்தலம், அங்கே சென்று விசாரித்தால் உங்களுக்கு ஏதாவது இது குறித்த துப்பு கிடைக்கலாம் என்று சொன்னார்கள். அதையும் கேட்டு மகிழ்ந்த நாதமுனிகள் மிகவும் நிறைவோடு கூடி திருக்குருகூராகிற தலத்திற்கு யாத்திரை மேற்கொள்ளுகிறார். அந்த காலத்தில் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு நினைத்தவுடனே செல்லக்கூடியதெல்லாம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த உத்வேகம், எப்படியாவது இந்த தமிழ் பாசுரங்களை மீட்டு அவற்றினுடைய அகலம் ஆழத்தை பார்க்க வேண்டும், அந்த பக்தி ரசத்திலே திளைக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட நாதமுனிகள் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு யாத்திரை செய்கிறார். தென்பாண்டி நாடு என்றென்றும் தமிழ் வளர்த்த சிறப்புடையது. சங்க காலத்திலிருந்து தொடங்கி தமிழ் வளர்த்த சிறப்பு பாண்டிய நாட்டிற்கு உண்டு. தமிழ் பாடிய சடகோபனான நம்மாழ்வாரும் அந்த தலத்தில்தான் அவதாரம் செய்கிறார். அங்கே செல்கிறார் நாதமுனிகள். அங்கே ஆழ்வார் சந்நிதியிலே அவரை வணங்கி நின்று, உங்கள் பேரிலே இங்கே 1000 பாடல்கள் நீங்கள் பாடியதாக கும்பகோணம் தலத்திலே கேட்டேன், அவற்றையெல்லாம் நான் தொகுக்க வேண்டி அருள வேண்டும் என்று மனமுருகி நின்றார். அங்கே இருந்த வைணவர்களிடம் இதை பற்றியெல்லாம் விவரங்களை எடுத்துச் சொல்லி, இங்கிருக்கும் யாருக்காவது இதை பற்றிய விவரங்கள் தெரியுமா என்று கேட்டபோது அவர்களும், ஐயா, நாங்கள் இந்த பாசுரத்தை பற்றிய விவரங்கள் ஏதும் அறியோம். ஆனால் நம்மாழ்வார் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு அகம்படி தொண்டு செய்த அவருடைய தலைமைச் சீடரான மதுரகவியாழ்வார் வம்சத்திலே வந்தவர்கள் இன்றும் பராங்குசதாசர்களாக இந்த ஊரிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை சென்று கேட்டால் ஏதாவது விவரம் தெரியலாம் என்று அந்த குலத்தில் வந்தவரிடம் வழிப்படுத்தி வைத்தார்கள். நாதமுனிகளும் அவருடைய இல்லத்திற்கு ஓடிச் சென்று அவர் திருவடிகளிலே விழுந்து, ஆழ்வாருக்கு தொண்டு செய்து வந்த குலமாயிற்றே, அவர் பாடிய பாடல்கள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் விவரம் தெரியுமா என்று கேட்கிறார். அவர்களும், ஐயா, மன்னிக்க வேண்டும், நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களை பற்றி எங்களுக்கு ஏதும் தெரியாது. ஆனால் எங்கள் குலத்தின் முதல்வரான மதுரகவிகள் ஆழ்வார் பேரிலே பிரீதி கொண்டு ஆழ்வார் பேரிலே ஈடுபட்டு 11 பாடல்கள் ஆழ்வாரை பற்றி பாடியிருக்கிறார். அந்த 11 பாடல்களை ஆழ்வாருடைய சன்னதியிலே அமர்ந்து கொண்டு யோகதசையில் இருந்து 12,000 முறை பக்தியோடு பாராயணம் செய்தால், பக்தியோடு விண்ணப்பம் செய்தால்
நம்மாழ்வார் அருளாலே அவர்களுக்கு எல்லா பாசுரமும் கிடைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் யோகத்தில் அமர்ந்தபடி 12,000 முறை அந்த 11 பாடல்களை யாரால் பாராயணம் செய்ய முடியும்? அவ்வளவு கடினமான செயலாயிற்றே. நாங்கள் யாரும் முயற்சித்ததில்லை. நீங்கள் இத்தனை தூரம் ஆர்வத்தோடு வந்ததால் அந்த 11 பாடல்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். அவற்றை கொண்டு ஆழ்வாரிடம் பக்தி செய்து நீங்கள் அதை பெறலாம் என்று சொல்ல ஆர்வத்தோடு அந்த 11 பாடல்களையும் கற்றுத் தேர்கிறார் நாதமுனிகள். கண்ணினுஞ் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே என்று தொடங்கும் அந்த 11 பாடல்கள். அவற்றை பக்தி சிரத்தையோடு கற்றுத்தேர்ந்த நாதமுனிகள் ஆழ்வாருடைய சன்னதியிலே அமர்ந்து யோகத்தோடு கூடி, முன்னமே சொல்லியிருந்தேன், அவருக்கு அஷ்டாங்க யோகம் கைவரப் பெற்றவர், அஷ்டாங்க யோகம் பயிற்சியுடையவர். அதனால் பல நாட்கள் தொடர்ந்து உணவு உறக்கம் இல்லாமல் யோகத்திலே அமர்ந்து நம்மாழ்வார் முன்பாக அதீத பக்தியோடு 12,000 முறை இந்த 11 பாசுரங்களையும் பாராயணம் செய்தார். அதனால் அகமகிழ்ந்த நம்மாழ்வார் இவரை கொண்டுத்தான் பாசுரங்களை, தமிழ் பிரபந்தங்களை மீண்டும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாதமுனிகளுக்கு அருட்காட்சி நல்கினார். ஆழ்வார் மூலமாக அவர் பாடிய பாசுரங்களோடு கூட ஏனைய ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களையும் சேர்த்து நாதமுனிகள் கையில் சுவடிகளாக கொடுத்து அந்த பாசுரங்களுக்கு உள்ளுரை பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சமய கருத்துக்களையும் அவருக்கு எடுத்துச் சொல்லி, இனி வரும் காலத்தில் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் ஆழ்வாருடைய பாசுரங்கள் விண்ணப்பம் செய்துதான் வைணவ சமய வழிபாடுகள் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக அருட்காட்சி தந்து நாதமுனிகளையும் ஆசீர்வதித்து மறைந்தருளினார். மகிழ்ச்சியோடு இவற்றை பெற்ற நாதமுனிகள் ஒவ்வொரு சுவடியாக பார்த்திருப்பார். அழகு தமிழிலே அரங்கநாதனை பாடிய ஆழ்வார்களுடைய பாசுரம் மீண்டும் கைவரப் பெற்றது. அவற்றை துல்லியமாக வாசித்து தேர்ந்து அதை ஒரு குறிப்பிட்ட அமைப்பிலே வைத்து தொகுக்கிறார். முதலில் திருப்பல்லாண்டு, அதை தொடர்ந்து பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்று இப்படி ஒரு அமைப்பு. இதிலே 1000 பாசுரங்களை தொகுக்கிறார். முதலில் உள்ள 2000 பாசுரங்களுக்கு திருமொழி என்று பெயர். அதில்தான் பெரியாழ்வார் திருமொழி, பெருமாள் திருமொழி, நாச்சியார் திருமொழி, பெரிய திருமொழி என்றெல்லாம் இருக்கக்கூடியதாய் 2000 பாசுரங்களை முதலில் தொகுக்கிறார். 3வது 1000 நம்மாழ்வார் பாடியருளிய திருவாய்மொழி, அதை தனியே 1102 பாசுரங்களையும் தொகுத்து 3வது 1000 சேர்க்கிறார். இது 3000ம் இசைகூட்டி தாளம் அமைத்து பாடக்கூடிய அமைப்பிலே இருக்கும். இது தவிர தாளத்திற்கு கட்டுப்படாததாய் இயலாக அமைந்த ஒரு 1000 பாசுரங்கள் என்று 4வது 1000த்தையும் தொகுத்து 3000 பாசுரங்கள் இசைப்பா, தனியே ஒரு 1000 பாசுரங்கள் இயற்பா என்று பிரித்து 4000 நந்தமிழால் பாசுரங்களை தொகுத்து இவற்றை இனி ஒரு காலத்திலும் விடாது வைணவ அடியார்கள் இல்லங்களிலும் கோயில்களிலும் தொடர்ந்து நாள்தோறும் விண்ணப்பம் செய்து வர வேண்டும் என்பதாக ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்தி தமிழ்ப்பாசுரங்கள் 1000 ஆண்டுகள் கழித்து இன்று வரையில் நம்மிடையே நிலவ வித்திட்டவர். நாதமுனிகளுடைய அந்த நினைவை போற்றி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.